ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் கோயம்புத்தூரில் இருக்கிற ஆஃப்டோ கார் கஸ்டமைசிங் அவுட்லெட்டில் இருக்கேன். இன்னைக்கு இந்த ஆஃப்டோ அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெலேனோடைய சிக்மா வேரியன்ட்ஸ் வந்திருக்கு. இந்த பேஸ் வேரியன்ட்ஸை எந்த அளவுக்கு டாப் லெவல் வேரியன்ட்ஸை போல மாற்றுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. அவசியம் தொடர்ந்து பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் மேலும் பல கஸ்டமைசிங் அண்ட் மாடிஃபிகேஷன் வீடியோஸ் நீங்கள் தமிழில் பார்க்கலாம். அதோட எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸும் நீங்கள் தமிழில் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களை மோட்டிவேட்டடாக வைக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. சொல்லி வச்ச மாதிரி இந்த 2 பெலேனோடைய ஒயிட் கலர் சிக்மா பேஸ் வேரியன்ட்ஸ் ஒரே டைமில் ஆஃப்டோவுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே இந்த புதிய பெலேனோடைய பேஸ் லெவல் சிக்மா வேரியண்ட்டோடைய டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் நீங்கள் தமிழில் பார்க்கலாம். பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே நிறைய ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் தருது இந்த சிக்மா வேரியண்ட், இன்க்ளூடிங் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ். ஆனால் எல்இடி டிஆர்எல்ஸோ ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸோ கிடையாது. அதே போல் சைட்ஸை பொறுத்தவரை பிளெயினான 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. மேலும் பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸும் ஓஆர்விஎம்ஸும் மட்டும் தான் வருது. ஏ, பி அண்ட் சி பில்லர்ஸும் பாடி கலரில் தான் இருக்குது. டெயில் லேம்ப்ஸ் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட் தான். இருந்தாலும் பேஸ் வேரியண்ட்டுக்கு ரியரில் எந்த விதமான க்ரோம் டீட்டெயிலிங் கிடையாது. ஆனால் அதே பேஸ் லெவல் சிக்மா வேரியண்ட்டு தான் இந்த அளவுக்கு ப்ரீமியமாக டாப் அண்ட் வேரியண்ட்டை போல் மாற்றிருக்காங்க. முதல் படியாக பார்த்தீங்கன்னா நாலாப்புறமும் க்ரீன் டிண்டட் கிளாஸ் லுக் கொடுத்துருக்காங்க. மேலும் டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் வர்றது போல் டெயில்கேட்டில் ஒரு க்ரோம் ஸ்பாய்லர் இருக்குது. இதுலேயே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் பொருத்திருக்காங்க. அதை தவிர டெயில்கேட்டுக்கு கீழே ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப் இருக்குது. ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் இல்லையே தவிர இந்த வண்டி இப்போ பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டை போல தான் இருக்குது. கூடவே ரிஃப்ளெக்டர் ஏரியாவில் சின்ன எல்இடி ரிஃப்ளெக்டர் லைட்ஸும் பொருத்திருக்காங்க. கொஞ்சம் தூரத்துலேருந்து இந்த பேக் சைடை பார்க்கும்போது நிஜமாவே டாப் அண்ட் வேரியண்ட்டுன்னு ஈஸியாக நம்பிடலாம். இந்த வண்டிக்கு சோர்ஸ் பண்ணியிருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஜெனுவின் மாருதி சுசுகி ஸ்பேர் பார்ட்ஸ், இன்க்ளூடிங் இந்த க்ரோம் லிப் ஸ்பாய்லர். மற்றபடி ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட். அடுத்து சைட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ஸ்ட்ரிப் விண்டோ லைன் டாப் அண்ட் வேரியண்ட்டை போல லுக் தருது. மெயினாக வீல்ஸை பொறுத்தவரை பிளாக் கலர் ஃபுல் வீல் கவர்ஸ் பொருத்திருக்காங்க மாருதி ஜெனுவின் பார்ட்ஸ்லேருந்து. அதை தவிர கூடுதல் அப் மார்க்கெட் லுக்குக்கு க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் பொருத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் கலர் ஓஆர்விஎம்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு டாப் அண்ட் வேரியன்ட்ஸோட பாடி கலர்ட் ஓஆர்விஎம்ஸ் பொருத்திருக்காங்க எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸோட. இந்த மிரர்ஸுக்கு இப்போ ஆட்டோ ஃபோல்டிங் ஃபங்க்ஷனும் வந்தாச்சு. மெயினாக இப்போ ஃப்ரண்ட் ஃபேசியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. முதல் படியாக இந்த ஃப்ரண்ட் கிரில், அப்படியே ஆல்ஃபா வேரியண்ட்டில் பார்க்கக்கூடிய கிளாசி பிளாக் ஃபினிஷ் ஃப்ரண்ட் கிரில் இந்த வண்டிக்கு பொருத்திருக்காங்க. கூடவே க்ரோம் டீட்டெயிலிங்கும் வருது. இந்த கிரில்லையே ஃப்ரண்ட் கேமராவுக்கான ஒரு மவுண்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் கேமராவும் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸோடைய என்க்ளோசர்ஸில் வரக்கூடிய க்ரோம் டீட்டெயிலிங்கும் டாப் வேரியண்ட்ஸ்லேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக லைட்டிங் பொறுத்தவரை இப்போ இந்த வண்டிக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. கூடவே எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் இருக்குது. ஓவரால் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது அப்படியே ஆல்ஃபா வேரியண்ட்டை போல தான் இருக்குது. என்ன இந்த 2 வண்டிக்குமே அலாய் வீல்ஸ் ஃபிட் பண்ணல. அதை தவிர ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியவும் உள்ளேயும் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேபினை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்காக வரக்கூடிய சிக்மாவுடைய கேபினை ஒரு தடவை பார்த்துடுவோம். நார்மலாக வரக்கூடிய சிக்மா வேரியண்ட்டோடைய கேபின் இப்படி தான் இருக்கும். என்னதான் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே டியூவல் டோன் ப்ளூ அண்ட் பிளாக் கலர் இன்டீரியர் காம்பினேஷன் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே வருது. அதை தவிர அத்தியாவசியமான ஒரு சில ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக வருது. பேஸ் வேரியண்ட்ஸுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மோனோக்ரோம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. ஸ்டீரிங் வீலில் எந்த விதமான ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த வேரியண்ட்டுக்கு ஆடியோ சிஸ்டமே கிடையாது. ஏசி வென்ட்ஸில் எந்த விதமான க்ரோம் டீட்டெயிலிங்கும் இல்லை. ஆனால் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஆட்டோமேட்டிக் ஏசி ஸ்டாண்டர்ட். அதை தவிர சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட் இல்லை மற்றும் எல்லா சீட்ஸுக்குமே ஃபேப்ரிக் அப்ஹோல்சரி தான் வருது. இந்த வேரியண்ட்டுக்கு ஃபாக் லேம்ப்ஸ்க்கான ஸ்விட்ச் இல்லை. மேலும் சென்ட்ரல் லாக்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ கிடையாது. இந்த நார்மலான மாருதி சுசுக்கியோடைய ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் கீ தான் வருது. அதோட ஆல் 4 பவர் விண்டோஸ் ஸ்டாண்டர்ட். இருந்தாலும் பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ் தான் வருது. நெக்ஸ்ட் அப்படியே பேக் டோரை திறந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. இது பேஸ் வேரியண்ட் அப்படி இருந்தாலுமே நல்ல டீசெண்டான கம்ஃபர்டபுளான பேக் சீட்ஸ் தருது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் மற்றும் சென்டர் ஆம்ரெஸ்ட் போன்ற ஃபீச்சர்ஸ் இல்லை. இப்போது இந்த பேஸ் வேரியண்ட்டோடைய இன்டீரியருக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டை போல லுக் தரணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய கஸ்டமைஸ் பண்ணி மாற்றணும். ஏன்னா ஏசி வென்ட்ஸ்லேருந்து கியர் நாப் வரைக்குமே மாற்றி ஆகணும். ஓஎஸ் இந்த வண்டிக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வென்ட்ஸ் இல்லை. இந்த ஃபீச்சருமே கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. இது வரைக்கும் நான் எந்த ஹேட்ச்பேக்லேயுமே ரியர் ஏசி வென்ட்ஸ் ஃபிட் பண்ணி பார்த்தது இல்லை. இதுதான் முதல் முறையாக இருக்க போகுது.
இன்டீரியர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசங்கள் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டாப் எண்டில் வரக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வண்டிக்கு கொண்டு வந்தாச்சு. இந்த மாடிஃபைடு அதாவது அப்கிரேடட் சிக்மா வேரியண்ட்டை பொறுத்தவரை நிறையா விஷயங்கள் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோர் பேட்ஸில் வரக்கூடிய இந்த க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ் இவங்க வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு எலக்ட்ரானிக் ORVMs வராது. ஸோ அதனால் இந்த பேனலையே சேஞ்ச் பண்ணி ஃபேக்ட்ரி ஃபிட் லுக்கில் இந்த ஃபேக்ட்ரி ஃபிட் ஸ்டாக்ஸையுமே கொண்டு வந்து இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபேக்ட்ரி ஃபினிஷ் குவாலிட்டிக்காக. ஸோ இந்த வண்டிக்கு இப்போது சிக்மா வேரியண்ட்டாக இருந்தாலுமே எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் அண்ட் எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு ORVMஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோர் பேட்ஸில் வரக்கூடிய ஃபேப்ரிக் ஃபினிஷ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. எப்பவும் போல் சிக்மா வேரியண்ட்லேருந்தே ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்துடுது. டாப் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் லெதர் ஃபினிஷ் வரும். ஸோ ஃபேப்ரிக்கே நல்லா தான் இருக்குது, அதனால் ஃபேப்ரிக்கே அப்படியே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கன்சோலுடைய சென்டர் பேனலும் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ஃபா வேரியண்ட்டோட பார்ட்ஸ்லேருந்து சோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏசி வெண்ட்ஸில் இந்த க்ரோம் ஃபினிஷ், இந்த சில்வர் ஃபினிஷ் இது எல்லாமே ஆல்ஃபா வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும். ஸோ அந்த லுக்கை அப்படியே இந்த வேரியண்ட்டுக்கு கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு 9-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், சர்க்யூட் அப்படிங்கிற பிராண்டோடைய டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இது. ஸோ இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா வைஃபை கனெக்டிவிட்டி, ஹாட்ஸ்பாட் கனெக்டிவிட்டி, மீதி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, க்ரோம் ப்ரௌசர், ஸ்பாட்டிஃபை, யூடியூப் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக நார்மலான விஷயங்கள் தான். ஆனால் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கேமராஸ் பார்த்தோம். ஸோ டியூவல் வே கேமராஸ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராஸ் இருக்குது. அந்த கேமராஸ் பார்க்குறதுக்காக இந்த HD2 அப்படிங்கிற ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராஸ் ரெண்டுமே தனித்தனியாக ஸ்க்ரீனில் வருது பார்த்தீங்களா. இது வந்து ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட்டில் வென்யூ இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக்கில் கியா கரன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பேக் கேமரா. ஸோ எஸ், இது வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஃபீச்சர். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ரெண்டு பக்கமும் விசிபிலிட்டி தெரியணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்க்ரீனையும் இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் அந்த மாதிரி க்ளோஸ் இன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நல்ல விஷயம். ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம், ரெக்கார்டிங் கூட பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்காக மெமரி கார்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்தவரை உண்மையாகவே சூப்பர், ஃபீச்சர்ஸும் நல்லா தான் இருக்குது. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்தவரை மீதி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் நேவிகேஷன் இருக்குது. கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவசியம் ஹாட்ஸ்பாட் மூலமாக வைஃபைல கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி இதிலே வீடியோ ப்ளேபேக் பண்ணிக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது, தேவையான அளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். அதுக்கப்புறம் மீதி விஷயங்கள்னா ஃபீச்சர்ஸ் ரிகார்டிங் தான் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டர் கன்சோலில் இந்த சிக்மா வேரியண்ட்டுக்கு முதலாக ஆம்ரெஸ்ட் வந்திருக்கு. எஸ், இந்த சென்டர் கன்சோல் பேனலை வந்து அப்படியே சோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க மாருதி பார்ட்ஸ்லேருந்து. ஸோ அதனால் இந்த ஆம்ரெஸ்ட்டும் அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட்டாக வந்துடுது. டாப் அண்ட் ஆல்ஃபா வேரியண்ட்டை போல் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது, ஸ்லைடிங் வசதியும் இருக்குது. அண்ட் இந்த கியர் லீவரும் கூட பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட் போல் தான் இருக்குது. இந்த க்ரோம் ஃபினிஷ், பியானோ பிளாக் ஃபினிஷ் எல்லாம் வருது. நார்மலான சிக்மா வேரியண்ட்டுக்கு இது வராது. தென் ஃபேக்ட்ரி ஃபினிஷ் அப்படின்னு பேசும்போது USB ஆக்ஸ் போர்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக டாப் அண்ட் வேரியண்ட்ஸ்க்கு இங்கே தான் வரும். சிக்மா வேரியண்ட்டுக்கு இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, டம்மி தான் இருக்கும். பட் இந்த வண்டிக்கு இங்கேயே ஃபேக்ட்ரி லுக்கில் USB போர்ட் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆஃப்டோ. உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் மெயினான விஷயம், நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு படுற விஷயம், ஸ்டீரிங் வீல். எஸ், இந்த வண்டிக்கு ஃபேக்ட்ரி ஃபினிஷ் லுக்கில் டாப் எண்டோடைய ஸ்டீரிங் வீல் அப்படியே கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அழகான ஃபேக்ட்ரி ஃபினிஷ் லெதர் ரேப்பிங், அதே மாதிரி அலுமினியம் ஃபினிஷ், ப்ளூடூத் டெலிஃபோனி கண்ட்ரோல்ஸ், ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸும் இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் பண்ண கிடையாது. க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இப்போதைக்கு இந்த வண்டிக்கு டம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபிட் பண்ணுறதுக்கு ECMல கொஞ்சம் ரீப்ரோக்ராமிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா வாரண்ட்டி வாய்ட் ஆகிடும். ஸோ வாரண்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த பட்டன்ஸை இப்போவே ஃபிட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டம்மியாக வச்சுருக்காங்க. மற்றபடி மாறாத விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா சிக்மா வேரியண்ட்டில் இருக்கிறத போலவே இந்த மோனோக்ரோம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. இந்த மோனோக்ரோம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஃபுல் கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக மாற்றலை. ஸோ அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது, இருந்தாலும் இட் இஸ் ஓகே. அண்ட் இந்த வண்டிக்கு என்னதான் இத்தனை ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணாலுமே ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. நார்மலான மாருதி சுசுக்கியோடைய ரிமோட் கீ தான் வருது. ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தாங்க ஆகணும். எல்லா ஃபீச்சர்ஸுமே டாப் அண்ட் வேரியண்ட்டை போல் எக்ஸாக்ட்லி கொண்டு வர முடியாது. ஸோ ஒத்துக்க வேண்டியது தான். தென் ஃபாக் லேம்புக்கும் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டோட பட்டன் இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஜெனுவினாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீட்ஸை பொறுத்தவரை அப்கிரேட்ஸ்னா எஸ், இதே சீட்ஸ் தான். இந்த சீட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பஃபிங், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சப்போர்ட், குஷனிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப ஸ்போர்ட்ஸ் சீட் போன்ற லுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சோஃபா லெதரெட்
வித்தியாசமான டிசைன் மெட்டீரியல் இது. பார்த்தாலே தெரியும், ஒரு crocodile ஸ்கின் போல் இருக்குது. இந்த லுக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாகவும் நல்லாவும் இருக்குது. தென் ஆப்வியஸ்லி இந்த வண்டிக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் ஃபிட் பண்ண முடியலை. ஏன்னா அதெல்லாம் வந்து சீட்டே சேஞ்ச் பண்ண மாதிரி வரும். அதனால் அந்த ஃபீச்சர் இந்த வண்டிக்கு கொண்டு வரல. மீதி எல்லா தேவையான விஷயங்களும் இந்த வண்டிக்கு வந்தாச்சு. மெயினாக இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் உட்பட ரியர் ஏசி வென்ட்ஸ், சார்ஜிங் சாக்கெட்ஸ் எல்லாமும் வந்திருக்கு. அதை நான் இப்போ பேக் சீட்டுக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். பேக் சீட்ஸை பொறுத்தவரையும் கூட அதே crocodile ஸ்கின் லெதரட் மெட்டீரியல் சீட் கவர்ஸ் தான் பொறுத்திருக்காங்க. ஆனால் இந்த வண்டிக்கு பேக் சீட்ஸில் பெருசாக ஆல்ட்ரேஷன் எதுவும் கிடையாது. 60-40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் அண்ட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் எல்லாமே ஜீட்டா மற்றும் ஆல்ஃபா வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் தான் வருது. சீட்ஸில் இவங்க எந்த சேஞ்சஸும் பண்ணலை. பட் பேக் சீட்டோடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸில் நிறையா மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டர் கன்சோலோடைய ஆம்ரெஸ்ட் மற்றும் ரியர் ஏசி வென்ட்ஸ், சார்ஜிங் போர்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஒட்டுமொத்த யூனிட்டாக சேர்த்து வந்துடுது. அதனால் இந்த வண்டிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமும் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஜெனுவின் பார்ட்ஸ்லேருந்து. ஏசி வென்ட்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் யூஎஸ்பி போர்ட் மற்றும் ஒரு சி டைப் யூஎஸ்பி போர்ட்டும் வருது. கூடவே இந்த இடத்துல ஃபோன் பாக்கெட்டும் வந்துடுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரெகுலராக நம்ம வந்து பேஸ் வேரியண்ட்டில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்தளவுக்கு டாப் வேரியண்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே எடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டோ. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ஆடியோ குவாலிட்டியும் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஹர்ட்ஸ் பிராண்டட் 6 ஸ்பீக்கர்ஸ் பொறுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் A பில்லர்ஸில் 2 ட்வீட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதை தவிர 4 ஸ்பீக்கர்ஸும் வந்துடுது இந்த வண்டிக்கு. ஆடியோ குவாலிட்டின்னு மட்டும் இல்லாமல் ஓவரால் இன்டீரியரோடைய ஐசோலேஷன் இன்சுலேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது டாக்டர் ஆர்டெக்ஸ் பிராண்டட் இரிடியம் சீரீஸ் இன்டீரியர் டேம்பிங் பண்ணியிருக்காங்க எல்லா டோர்ஸுக்குமே. அதனால் முன்னை விட கேபின் ஐசோலேஷன் பெட்டராக இருக்கும். வெளியிலேருந்து வரக்கூடிய நாய்ஸஸ் முன்னை விட ரொம்பவே கம்மியாகும். தென் அதுக்கப்புறம் இந்த சிக்மா வேரியண்ட்டுக்கு நார்மலாக ஃப்ரண்ட்டில் கேபின் லேம்ப்ஸ் வராது. ஆனால் அதையும் ஜெனுவினாக பார்ட்ஸ் சோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கவனித்து பண்ணக்கூடிய அளவுக்கு அட்டென்ஷன் டு டீட்டெயில் எல்லா வகையிலையுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த பேஸ் வேரியண்ட்டை ப்ரீமியமாக மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க ஆஃப்டோ. உண்மையாகவே அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. இப்போது பூட் ஸ்பேஸில் என்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போமா? பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை பெரிய லெவலில் ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ணலை. ஆனால் இருந்தாலுமே பேஸ் வேரியண்ட்டுக்கு பார்சல் ட்ரே வராது. இந்த வண்டிக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பார்சல் ட்ரே மேக் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. பூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டிக்கு மாற்றின எல்லா பார்ட்ஸுமே வச்சுருக்காங்க. எல்லாமே ஜெனுவின் மாருதி சோர்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் தான் மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த பார்சல் ட்ரே மாருதி காம்பனன்ட் கிடையாது. அதை விட நல்ல ஹெவியான ஹார்டான பார்சல் ட்ரேயாக இருக்குது. ஓகே, தேவையான வசதிகள் எல்லாமே இந்த வண்டிக்கு இப்போ வந்தாச்சு. இப்போது விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், மாருதி சுசுகி பலேனோடைய பேஸ் லெவல் சிக்மா வேரியண்ட்டை இந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டாக மாற்ற முடியும்னு காமிச்சிட்டாங்க ஆஃப்டோ. ஏற்கனவே இந்த என்ட்ரி லெவல் சிக்மா வேரியண்ட் ரொம்பவே நல்ல வேல்யூ ஃபார் மணி சாய்ஸ். மேலும் புதிய பலேனோவை பொறுத்தவரை தாராளமான ஸ்பேஸ், கம்ஃபர்ட் மற்றும் பெட்டரான சேஃப்டியும் தருது. ஆனால் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட் போகிற அளவுக்கு பட்ஜெட் இல்லை, விருப்பமும் இல்லை. இருந்தாலும் ஆல்மோஸ்ட் டாப் அண்ட் வேரியண்ட் போன்ற லுக்ஸ் வேணும். மேலும் கூடுதல் ஒரு சில கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரூபாய் 1,60,000க்கு இந்த பலேனோ பேஸ் டு டாப் கன்வர்ஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஓகே, அலாய் வீல்ஸ், ரியர் வைப்பர் மற்றும் ரியர் ஹெட்ரெஸ்ட்ஸ் போன்ற ஒரு சில ஃபீச்சர்ஸ் இல்லை. இருந்தாலும் ரியர் ஏசி வென்ட்ஸ் உட்பட ஆல்மோஸ்ட் தேவையான எல்லா வசதிகளும் கேபினில் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை அவசியம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இதே போல மேலும் பல ஜெனுவின் OEM குவாலிட்டி, கஸ்டமைசிங் மற்றும் மாடிஃபிகேஷன்ஸுக்கு அவசியம் அணுகுங்க கோயம்புத்தூரை சேர்ந்த ஆஃப்டோ கஸ்டமைசிங் அவுட்லெட்.